இயேசுவின் இரத்தம் ஜெயம். பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு. உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்கிறது லூக்கா 14ஆம் அதிகாரம் 33ஆம் இறைவார்த்தை. இயேசுவை பின் செல்ல விரும்புவோர் தம் உடைமைகளை விட்டுவிட வேண்டும் என்பது சிலருக்கு கடினமான ஒரு போதனையாக தோன்றலாம். மனிதருடைய உள்ளத்தில் இடம் பிடித்து கொள்கின்ற எதுவும் அவரை தமக்கு அடிமையாக்கி முயற்சி செய்யக்கூடும். பொருள், உறவு, குடும்பம் போன்ற தலைகள் நம்மை இறுக பிணைத்துவிட்டால் கடவுளோடு நமக்குள்ள உறவு முறிவதற்கான ஆபத்து எழக்கூடும். இதையே இயேசு சுட்டி காட்டுகிறார். இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்றால் நம் உள்ளத்தில் வேறு எந்த பொருளுக்கோ மனித ஆளுக்கோ நாம் முதன்மையிடம் அளிக்கலாகாது. இதனால் நம் குடும்பத்தையும் உற்றார் உறவினரையும் நாம் வெறுக்க வேண்டும் என்று பொருளாகாது. ஆனால் மனித உறவு எதுவும் கடவுளின் உறவுக்கு அடுத்த படியில்தான் அமைய வேண்டுமே ஒழிய அதை முந்திவிடக்கூடாது. இதையே இயேசு போதிக்கிறார். நம் உயிர் மட்டில் நமக்கு பற்று இருப்பதை நாம் எளிதில் உணர்ந்து கொள்ளலாம். நம் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற வேளையில் ஒன்றில் நாம் அந்த ஆபத்தை எதிர்த்து போராடுவோம், அல்லது அந்த ஆபத்திலிருந்து தப்பித்து ஓடிப்போவோம். ஆனால் இயேசு நம் உயிர் மட்டில் நமக்கு இருக்கின்ற பற்றினை விட அதிக பற்றோடு நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என கேட்கிறார். இதற்கு ஒரு காரணம் நம் உயிரே கடவுளின் கொடை என்பதுதான். கடவுளிடமிருந்தே அனைத்தையும் நாம் கொடையாக பெற்றுக்கொள்வதால் கொடையை தருகின்ற வள்ளலை நாம் ஏற்கும்போது அவர் தருகின்ற கொடைகளையும் நன்றியோடு ஏற்போம். ஆனால் நாம் பெறுகின்ற கொடையை அக்கொடையை நமக்கு அளித்தவரின் இடத்தை பிடித்து கொள்ளா விதத்தில் நாம் கவனமாக இருத்தல் வேண்டும். பொருளையும் உறவையும் குடும்பத்தையும் நட்பையும் இயேசுவின் பொருட்டு துறந்து விடுதல் அவ்வளவு எளிதல்ல என்பதை உணர்த்தும் வகையில் இயேசு நம் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின் செல்ல நம்மை அழைக்கிறார். இயேசுவின் சிலுவை என்பது இயேசு அனுபவித்த துன்பத்திற்கு அடையாளம். அதுவே நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற துன்பத்திற்கும் அடையாளமாக இயேசுவின் பின் செல்ல வேண்டும் என்றால் நம் உள்ளத்தில் பற்றற்ற நிலை உருவாக வேண்டும். அதே நேரத்தில் கடவுளிடத்தில் நாம் பற்று வளர வேண்டும். இறைவா, இயேசுவை பின் செல்வதில் நாங்கள் நிலையாக இருக்க அருள் தாரும் என்று இறைவனிடம் வேண்டி நாம் நம்மையே தயார் செய்வோம். ஆமென்.